அவன் தான் மாப்பிள்ள. போட்டு தள்ளுங்க, கதை முடிஞ்சிடும். சார் ஒரு புல்லட் அவனுக்கு வேஸ்ட் அடிச்சா இன்னொரு புல்லட் எனக்காக இருக்கும்ல. போடுங்க சார், யோசிக்காதீங்க, சுடுங்க, போட்டு தள்ளுங்க சார். அவன் என்னோட மாப்பிள்ளன்னு டிசைட் பண்றதுக்கு நீ யாரா? இவன் தான் என் மாப்பிள்ள. முகூர்த்தத்துக்குள்ள நான் தான் மாப்பிள்ளன்னு உங்க அப்பாவை சொல்ல வைக்க சொன்னேன். உங்க அப்பாவும் சொல்லிட்டாரு. சார், கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போறது, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறது, உங்க மாப்பிள்ளைய தூக்கிட்டு போனதும் நான் தான். இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து முடிஞ்சிடும் சார். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு சார். அப்பா தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றான். பொத்து பாக்க எப்படி தெரியற சார்? சிச்சுவேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க விரல் ட்ரிகர் மேல இருக்கு. கண்ணிய நெஞ்சுக்கு நேரா இருக்கு. பெத்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருந்தா ஒருத்தனை கொல்றதுக்காக வருவீங்க சார்? கடைசி ஆசை சார். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுறேன். அவன் கீர்த்திக்காக ஜாப் பண்றான் சார். நான் எதுவுமே செய்யல சார். அவன் கீர்த்திக்காக என்ன வேணா பண்ணுவான் சார். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். அவன் எவ்வளவு கிரேட்னா சார், ஜாப்ல சேர்ந்துட்டு கீர்த்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அப்பா சொன்ன உடனே 4 வருஷம் கீர்த்திக்கு தூரமா இருந்து ஜாபோட வந்தான் சார். அவன் கிரேட் சார். அவன் டைமண்ட் ரிங் கொடுத்தான் சார். நான் ஒரு கிஃப்டோ கிரீட்டிங் கார்டோ ரோஸோ கூட கொடுக்கல. அவளையே விஷ் கூட பண்ணல சார். அவன் கிரேட் சார். நீ கிரேட் டா. அது கூட தெரியாத உனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் அம்மா மேல அதிகமா பாசம் காட்டிட்டு மத்த நாள் சும்மா இருக்கிற பையன் கிடையாது சார். நான் ஒரு தடவை கீர்த்தி என் லைஃப் குள்ள வந்துட்டானா அதுக்கப்புறம் அவளுக்கு டெய்லி பர்த்டே தான். 365 டேஸ் அவளுக்கு ஸ்பெஷல். 4 வருஷம் முன்னாடி சித்து கீர்த்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ ஒத்துக்கல சார். இப்ப வேலையில இருக்கான்னு குடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா கீர்த்தியை மேரேஜ் பண்ணி கொடுக்கறது அவனுக்கா இல்ல அவன் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலைக்கா? பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்களே, நீங்க கிரேட் சார். அந்த வேலையில அவன் கை நிறைய சம்பாதிச்சாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியும். கீர்த்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, லக்ஸுரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மாசத்துக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்குள்ள ஏன் புரிதல் இல்ல? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகியும் இன்னும் ஏன் அவங்க டிவியோட பேசிட்டு இருக்காங்க? அவங்களுக்குள்ள இருக்கிறது இவங்களுக்குள்ள இல்லாதது என்ன தெரியுமா சார்? காதல். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேக்டரியில நடந்த ஆக்சிடென்ட்னால எங்க அப்பா கால்ல ராடு பொறுத்துனாங்க. அவருக்கு வேலை போயிடுச்சு. எங்க அம்மா பெருசா படிக்கலனாலும் கஷ்டப்பட்டு ஜாபுக்கு போய் சம்பாதிச்சு எங்களை பாத்துக்கிறாங்க. அப்ப கூட அப்பா மேல இருக்கிற பாசம் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட குறையல. ஏன் தெரியுமா சார்? தொழில், சொத்து, ஆடம்பரம் மேல இருக்கிற பாசம் நிரந்தரம் கிடையாது. என்னைக்காவது போயிடும். மனுஷங்க மேல இருக்கிற பாசம் பெர்மனன்ட் சார். சம்பாதிச்சா பணம் வரும், காதல் வராது. அந்த பொண்ணோட மனசுல நீதான் இருக்கங்கிறதால நீ கட்டிக்கிறது தான் நல்லது. இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லுங்க சார். உங்க மாப்பிள்ள அவன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டா? கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டா? உன் உயிருக்கு ஆபத்து வந்த உடனே நான் மாப்பிள்ள இல்ல சித்து தான் சொன்னேன். கீர்த்திக்காக உன் உயிரே கொடுக்கற அளவுக்கு உன் காதல் இருந்ததுன்னா இந்த லெக்சர் எல்லாம் எதுக்குடா? இதுக்கு முன்னாடி அப்பவே கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே கண்ணுக்கு முன்னால உன் நெஞ்ச நிமித்து. அப்பவே காதல் அண்ணன் என்கிட்ட கேட்டிருந்தா 1000 வரியில புரிய வச்சிருப்பேன். அப்ப கேட்கல. இப்ப கண்ணு முன்னாடி நிக்கிறப்ப கேட்டிருக்கீங்க. எனக்கு வேற வழி தெரியல. கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ கேட்டீங்களே தவிர என்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க கேட்கல. அந்த பாபு தான் கரெக்ட். டே சித்து, நல்ல சம்பந்தம் வந்திருக்கா? அவங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்பனுக்கு இல்ல, முதல்ல அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லன்னு கேளு. அங்கேயும் பாபு மாதிரி எவனா இருந்தா அவன் சுட்டுக்க மாட்டான், நானே சுட்டு. ஐயோ, இந்த டைம்ல கரண்ட் போயிடுச்சு. இப்ப எப்படி? இந்த நேரத்துல யார் போன் பண்றது? டேய், என்னடா விஷயம்? டேய் பாட்டியங்கடா, இது சாதாரண வெற்றி கிடையாது. இந்த ஏரியால பாபுவோட கெத்து என்னன்றத ப்ரூஃப் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுங்கடா. சரி, பிளேடு போடாத. சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நோ ப்ராப்ளம். என்ன பண்ண போற? சொல்லவா? சொல்லு. சொல்றேன். ஒன்னும் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டியா? கொன்னுடுவேன். இந்த ரூம்ல இருந்து நீ எப்படி வெளியே போறேன்னு நான் பாக்குறேன். என்னடி மிரட்டுற? நானும் ஒரு லோக்கல்.